வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன மெயினாக நம்ம பேச போகிறோம்னு சொன்னாக்கா ஃபைட்டோ சயின்ஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ என் பேர் தினேஷ். நான் வந்து மலேசியா தான் ஃபுல்லாக வளர்ந்தேன். ஸோ இந்த கம்பெனிக்கோட ஒரு 12 months, அடுத்த மாதம் செப்டம்பர் 2015 வந்துச்சுன்னா 12 months அண்ட் இந்த கம்பெனி கூட நான் இருக்கேன். ஸோ ஃபைட்டோ சயின்ஸ்னால் என்ன, இந்த கம்பெனி என்ன செஞ்சிட்ருக்காங்க, என்ன இன்வால்வ் பண்ணியிருக்கோம், அதை பற்றி நீங்கள் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட ஃபர்தர் டியூ லெட் மீ கெட் இன்டு நான் நேராக ப்ரோக்ராம்களுக்கே போகிறேன். ஓகே, இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி கம்பெனி பற்றி கொஞ்சம் நான் முதல்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த கம்பெனி பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி பேர் ஃபைட்டோ சயின்ஸ் சென்ட்ரல் பெர்ஹாட். ஃபுல்லாக மலேசியாவோட கம்பெனி 2012லேருந்து இருக்கு. சரிங்களா? அண்ட் அவங்க ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா வந்து தான் ஸ்ரீ லைட் டெக் பெங். ஒரு மலேசியன் சைனீஸ் காய். சரிங்களா? அண்ட் நம்மளோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 50 million ringgit சேல்ஸ் டர்ன் ஓவர் வரைக்கும் நம்ம கம்பெனி க்ரோ பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 2.5 yearsல. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 61 ஓவர், இது நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் ஒரு பேக் டேட்டடாக இருக்கு. இப்போதைக்கு ஒரு 80 millionaires மேலேயே நம்ம செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட விஸ்மா ஃபைட்டோ சயின்ஸ் ரிங்கிட் மலேசியா 14 million ரிங்கிட்டுக்கு வேலை மதிக்க முடியாத ஒரு பில்டிங் நம்ம கட்டியிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து ப்ரெசன்டேஷன் ஹால், ஆஃபீஸ், எல்லாமே ஃபுல்லாக ஒரு 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 ஹெச்கியூ நம்மளுக்கு பண்டர் பாரு பானி ஸ்லாங்கோட இருக்கு. ஓகே, நான் இதோட லெஜிட்டிமசி பார்த்துட்டீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே லீகலான கம்பெனினா. ஸோ வி ஆல்ரெடி ஹேவ் அவர் லைசன்ஸ். ஓகே, ஃபைட்டோ சயின்ஸ் டைரக்ட் செல்லிங் லைசன்ஸ். அதோட ஏஜிஎல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 932039. சரிங்களா? ஓகே, இவர் தான் நம்மளோட கம்பெனியோட ஃபவுண்டர், சிஇஓ. சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து ஸ்ரீ லைட் டெக் பெங். அண்ட் இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 years 26 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி உள்ளவர் இவர். அண்ட் ஆல்சோ மெயினான டாப் சக்சஸ் மேகசின்ஸ், மேனேஜ்மெண்ட் மேகசின் அப்படின்னு 2-3 மேகசின்ல நம்ம ஃபவுண்டர் வந்து மெயினாக வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரை பற்றி ரொம்ப எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இந்த 2.5 years, இந்த 2.5 வருஷத்துல நம்ம கம்பெனி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொன்னாக்கா so many awards நம்ம எடுத்திருக்கோம். அதுல one of the main awards சொன்னாக்கா Asia Pacific Entrepreneurship Award. அதுல நம்மளுக்கு இவ்வளவு அவார்ட் கிடைச்சிருக்குங்க. டாப் MLM அவார்ட், எமர்ஜிங் பிசினஸ் ஆஃப் தி இயர், MLM கோல்டன் மீடாஸ், மிலான் ப்ராடக்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய அவார்ட் கிடைச்சிருக்கு இந்த ஒரு குறுகிய கட்டத்துல. சரிங்களா? ஸோ மலேசியாவில் ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ், மலேசியாவில் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்டு வைட் குளோபலாக நம்ம க்ரோ பண்ணிட்டு வரோம். 14 கண்ட்ரீஸ்க்கு இப்போதைக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லாம் நம்ம இங்கே இருக்கு. சரிங்களா? இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது மெயினாக இந்த கம்பெனி எந்த விஷயம் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னாக்கா ஸ்டெம் செல் டெக்னாலஜி. அது சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஜஸ்ட் உள்ளுக்கு ஒன்று போகிறதுக்குள்ள இந்த ஸ்டெம் செல்னா என்ன, வாட் இஸ் ஸ்டெம் செல் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக நான் ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஸ்டெம் செல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து மொதல் செல். ஓகே, அதாவது ஒரு ஃபீமேல் செல் மேல் செல் கம்பைன் பண்ணும் போது உருவாகிற முதல் செல் ஸ்டெம் செல். இதோட பவர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு செல் நிறைய செல் மற்ற எல்லா செல்லுமா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃப்ரம் பிரெயின் செல், ஹார்ட் செல், போன் செல், பிளட், லிவர், இந்த மாதிரி எல்லா செல்லும் இந்த செல்லுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு உருவாகிறதுக்கு. இப்படிதான் ஒரு முழு பேபி உருவாகுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெம் செல் பற்றி நான் மட்டும் பேசல, கம்பெனி ஃபைட்டோ சயின்ஸ் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கும் இந்த டெக்னாலஜி பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ மலேசியாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் அத்லீட்ஸ்லேருந்து டாப் பாலிட்டிஷியன் வரைக்கும் அவங்க ஸ்டெம் செல்லை எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெம் செல்னால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பேபி இருக்கு. சரி, ஓகே, அந்த பேபிக்கு இப்போ வந்து பிறந்து 2 மாதம் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டெம் செல் நம்ம எடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம்.
இப்போ லட்சம் அந்த பேபி வளர்ந்து பெரிய பிள்ளையாகும் போது லட்சம் ஏதாவது ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகலையோ இல்லாட்டி ஒரு டிசீஸ் ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னாக்கா அந்த ஸ்டாப் பண்ண ஸ்டெம் செல் எடுத்து கல்டிவேட் பண்ணி திருப்பி அந்த பிள்ளைக்கு இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா முழுமையா டோட்டலா அவங்க ரிகவர் பண்ணிடுவாங்க. அதோட பவர் இந்த ஸ்டெம் செல்லுக்கு இருக்கு. சரிங்களா? ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல நம்மளோட ஸ்டெம் செல் எங்க போய் தேடுறது? ஒன்னொன்று வந்து அந்த இப்போ இருக்க அடால்ட் ஸ்டெம் செல் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை. ஒன்னொன்று வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ ஸ்டில் இந்த ஒரு டெக்னாலஜி யார் விடணும்னு சொல்லி இவர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ஃப்ரெட் ஜூலி. ஓகே, சுவிட்சர்லாந்துல பிபேல் பயோகெமிஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த மெயின் சிஇஓஸ், சீஃப் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹியூமன் ஸ்டெம் செல் பதிலா பிளான்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த வகையில ரிசர்ச் பண்ண ஒரு 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 ஆப்பிள் தான் உட்வாலஸ் பாலாபன் சொல்லுவோம். ஓகே, இந்த ஆப்பிளோட தன்மை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஷெல்ஃப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. எடுத்து நார்மலாக ஒரு ஆப்பிளை வெளியே வச்சோம்னா ஒரு வாரத்துக்குள்ள அது வந்து அந்த நியூட்ரிஷன்லாம் போய் ஒரு மாதிரி என்ன சொல்றது இட் ஸ்டார்ட்ஸ் வீணா ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் இந்த பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மாதம் 4 months ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மள. ஸோ இதோட மெயின் தன்மை என்னன்னு சொன்னாக்கா ஆன்டி ஏஜிங் தன்மை இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதை ரிசர்ச் பண்ணும் போது அதுதான் வந்து ஃபைட்டோ செல் டெக் ரிசர்ச்னு சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணி அது வந்து நம்ம ஹியூமனுக்கும் பாய்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து நம்ம தான்ஸ்ரீ லைஃப் டெக் வந்து இதை போய் அவர்கிட்ட பேசி நம்ம ஃபுல் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஃபைட்டோ சயின்ஸ் பேர்ல. சரிங்களா? ஸோ அதுலேருந்து வந்தது தாங்க நம்மளோட டபுள் ஸ்டெம் செல் ப்ராடக்ட். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோத்தா ஃபார்ம்ல இருக்கும், உள்ளுக்கு வந்து தூள்லாம் இருக்கும், பவுடர் ஃபார்ம். ஓகே, அது எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னாக்கா எவ்ரி மார்னிங் ஜஸ்ட் பிரிச்சுட்டு நாக்கு கீழே நீ கொட்டினீங்கன்னா அது சொந்தமாக அப்படியே அப்சார்ப் பண்ணிடும். நீங்க தண்ணி எதுவும் குடிக்க தேவையில்ல, ஸ்வீட் மாதிரி தான் இருக்கும். எவ்ரி மார்னிங் நீங்க ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட சில விஷயம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வெஜிடேரியன். ஸோ வேற எந்த இதுவும் கலக்காம இந்த 100% வெஜிடேரியன் ஒன்று. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சர்டிஃபைட், ஓகே, மந்திரி கசியாத்தன் மலேசியாவில் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க, நிறைய சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் லைபிலிட்டி 3 மில்லியன் ரிங்கிட் மலேசியா, அதாவது 1 மில்லியன் USD வரைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட் லைபிலிட்டி இருக்கு. அதாவது இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா we are talking about ஒரு இன்சூரன்ஸ் ஆஃப் 3 மில்லியன் ரிங்கிட். சரிங்களா? ரைட்? ஓகே, ஸோ இது யாரெல்லாம் எடுத்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஃபேஷியல் ப்ராப்ளம் உள்ளவங்க, ரைட், பிம்பிள்ஸ், கொஞ்சம் மருவு இருக்கிறவங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க ரிசல்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது இந்த என்சைமா, சுரியாசிஸ் அப்படின்னு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்களா, அப்போ இதுவும் வந்து இது குணப்படுத்திருக்கு. டயபெட்டிக், ஓகே, டயபெட்டிக் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து நிறைய டெஸ்டிமோனி இருக்குங்க. ஸோ இவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க காலை வந்து வெட்டுற அளவுக்கு வந்தாச்சு. இதை சாப்பிடும் போது அது ரிகவர் பண்ண ஆரம்பிச்சு அண்ட் டோட்டலாக வந்து ஒரு டயபெட்டிக்லேருந்து வெளியாகிற வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ டயபெட்டிக்கும் அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, கேன்சரும் வந்து இது கியூர் கிடையாதுங்க, பட் இட் ரியலி ஹெல்ப்ஸ் கேன்சர் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இவங்கெல்லாம் வந்து பர்சனலாக எனக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க பேர் மேடம் கண்ணகி, ரைட்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் உள்ளவங்க. ஓகே, ஸ்டேஜ் 2. இப்போ நம்ம பார்க்கும் போது வந்து ரொம்ப சோறு சாப்பிட முடியாம கீமோ போயிட்டு ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இதை எடுத்து வெறும் 2 months, ஜஸ்ட் ஒரு 2 months கூடிய கட்டத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ரிசால்ட் பார்த்து இன்னைக்கு நார்மலா காடி ஓட்டுறாங்க, வேலைக்கு போறாங்க, சமைக்கிறாங்க, வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த டபுள் ஸ்டெம் செல் இந்த ப்ராடக்ட். முத்த ஒரு சின்ன பேபி எடுக்கலாமா, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, சின்ன பேபி, இது யாரு வேணாலும் எடுக்கலாங்க. இது வந்து ஒரு மருந்து கிடையாது, இட்ஸ் நாட் அ மெடிசன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரியில் வச்சிருக்கோம்னா ஒரு சூப்பர் ஃபுட் கேட்டகரியில் வச்சிருக்கோம். ஸோ நான் என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா, ஓகே உங்களுக்கு இந்த சீக்கு இருக்கு நீங்க இந்த ப்ராடக்ட் எடுக்குன்னு சொல்றதோட இது யாரு வேணாலும் ஜெனரலா சாப்பிடலாம் அண்ட் கண்டிப்பா அது ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து சொல்றாங்க எனக்கு எந்த சீக்கும் இல்லை, I'm not having any problem அப்படின்னு சொன்னாக்கா நோ ப்ராப்ளம். உள்ளுக்கு இன்டர்னலா வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பாருங்க. ஸோ இது எடுக்கும் போது அதை ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இது எடுத்து லூஸ் வெயிட் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய தன்மை உள்ளதுங்க. சரிங்களா?
ஓகே, ஸோ நான் சொன்னதுல வந்து எல்லாம் சம்மரியா இங்க நாங்கள் எழுதியிருக்கோம். இது எல்லாமே இப்போதைக்கு நம்மள ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னும் ஃபர்தர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க கூகுளில் போயிட்டு ஃபைட்டோ சயின்ஸ் ஹெல்த் டெஸ்டிமோனி தட்டினீங்கன்னா இதோட டெஸ்டிமோனி எல்லாமே நீங்க ஆன்லைன்ல பார்க்கலாம். சரி, ஸோ இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், இவ்வளோ விஷயம் செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டோட விலை எவ்வளோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னுக்கு இந்த பாக்ஸ்ல வந்து அந்த செஷே சொன்னல 14 இருக்கும். உங்களுக்கு வந்து 14 செஷஸ் இருக்கும். நீங்க ஒரு நாளுக்கு ஒன்று சாப்பிட்றதுனால இது வந்து ஒரு 2 வீக்ஸ் சப்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா இதோட விலை எவ்வளவுன்னா 250 ரிங்கிட் தாங்க. ரிங்கிட் மலேசியா 250 ரிங்கிட் ஒரு பாக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். சரிங்க, ப்ராடக்டோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு வெல்த் ப்ரோக்ராம் இருக்கு. சின்ஸ் அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டீங்க, இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறதுனால நம்ம ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ண போறோம். மேபி நம்ம சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். இவங்கள்ட்ட ஷேர் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போல காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து எல்லாருமே ஒரு பிளான் பி தேவைப்படுற ஒரு அவசியத்துல இருக்காங்க. வேலை செய்யறவங்களோ பிசினஸ் செய்யறவங்களோ ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இன்கம் தேடும் போது இது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கமா அமைய வாய்ப்பா இருக்குங்க. சரிங்களா? ஸோ டைரக்ட் நான் உள்ளுக்கு போறேன், எப்படி இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, 3 ஸ்டெப் தாங்க. இந்த 3 ஸ்டெப் உங்களால் செய்ய முடிஞ்சுன்னா இந்த பிசினஸ்ல இந்த பார்ட் டைம் ஒரு இன்கம் நீங்க ஒரு பெரிய ஃபார்ச்சூனை பார்க்கலாங்க. அந்த 3 ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்டெப் 1 நீங்க எங்களை ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸ்டெப் 2 இது வந்து நீங்க ஷேர் பண்ணணும். ஸ்டெப் 3 ஆட்டோமேட்டிக்கா நீங்க earn பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்க, எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொன்னாக்கா, உங்களை சொன்னல ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து 250 250 ரிங்கிட், ரைட்? ஆனா நீங்க ஒரு பேக்கேஜா வந்தீங்கன்னா, சில்வர் பேக்கேஜா வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ், ஒன்னு வந்து 250 வெள்ளிங்க, 2 பாக்ஸ் பார்க்க போனா 500 வெள்ளி, நீங்க 305 வெள்ளியில உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். சரிங்களா? பத்தாவதுக்கு நீங்க ஒரு பிசினஸ் பார்ட்னராவும் நீங்க கூட ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ரைட்? இன்னும் சில பேர் சொல்றாங்க, தினேஷ் இதை நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல செய்ய போறேன், பிளஸ் எங்க ஃபேமிலி மெம்பர் நிறைய பேர் இருக்காங்க இதை கன்சியூம் பண்றதுக்கு, இதை சாப்பிடுறதுக்குன்னு சொன்னாக்கா நீங்க கோல்டு பேக்கேஜை கன்சிடர் பண்ணலாம். இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 பாக்ஸ் கிடைக்குங்க. ஆக்சுவல் பிரைஸ் 12 டைம்ஸ் 250 3000 ரிங்கிட். ஓகே, ஆனா நீங்க வந்து இப்ப பே பண்ண போறது வந்து 1820 ரிங்கிட் தான் ஒன் டைம் பேமெண்ட். ஓகே, அண்ட் 1180 ரிங்கிட் நீங்க மிச்சப்படுத்துவீங்க, சேவ் பண்ணிடுவீங்க. பத்தாவதுக்கு நீங்க ஒரு கோல்ட் பேக்கேஜ் பிசினஸ் பண்ணதா இருப்பீங்க. சரிங்களா? அண்ட் இதுதாங்க நம்மளோட அல்டிமேட் பிசினஸ் பேக்கேஜ்னு சொல்லுவோம், மொபைல் பேக்கேஜ். இதுல வந்து உங்களுக்கு 40 பாக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, worth of 10,000 ringgit. 40 times 250 10,000 ringgit. ஆனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது 6,060 ringgit தாங்க. ரைட்? 3,940 ringgit சேவ் பண்ணுவீங்க. சோ இது வந்து மொபைல் பேக்கேஜ். ரைட்? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிசினஸ் செய்யணும் ஆரம்பிக்கிறீங்க, நான் சில்வர்ல வந்துட்டு பிற்பாடு நான் வந்து கோல்ட்லயோ மொபைலோ அப்கிரேட் பண்ண முடியுமா? முடியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள நீங்க செஞ்சாகணும். லெட்ஸ் சே நீங்க சில்வர் பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 30 days டைம் கொடுப்பாங்க for you to upgrade to gold package. ஓகே, let's say 30 days நீங்க அப்கிரேட் பண்ணல, என்ன நடக்கும்? நீங்க சில்வர் பேக்கேஜ்ல பிசினஸ் நார்மலா பில்ட் பண்ண எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அப்ப கோல்ட் பேக்கேஜ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னொரு 60 days டைம் கொடுப்பாங்க மொபைல் பேக்கேஜ்க்கு ஃபுல்லா அப்கிரேட் பண்றதுக்கு. இல்ல தினேஷ், நான் வந்து சில்வர்ல இருந்து டைரக்டா மொபைலுக்கு அப்கிரேட் பண்ணணும்னாலும் முடியும். ஓகே, ஆனா 30 days குள்ள நீங்க பண்ணணும். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு 8 விதமான இன்கம்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண போறது. இன்னைக்கு நம்ம ஷார்ட்டா சிம்பிளா ரொம்ப ஃபியூ இன்கம்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு வந்து ஸ்பான்சரிங் போனஸ். ஓகே, சோ இந்த ஸ்பான்சரிங் போனஸ் எப்படி வர்க் பண்ணுவோம்னா, நீங்க எந்த பேக்கேஜ்ல ஜாயின் பண்ணீங்க பொறுத்து இருக்கு. ஓகே, சோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க, அவங்க ஜாயின் பண்றாங்கல, உங்களுக்கு ஒரு கமிஷன். அஸ்யூம் நீங்க வந்து ஒரு சில்வர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, 305 ரிங்கிட்க்கு 305 வெள்ளிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க ஃப்ரெண்டோ 305 வெள்ளி ஜாயின் பண்றாங்கன்னா உங்களுக்கு 100 வெள்ளி கமிஷன். சரிங்களா? அதே உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, இல்ல நான் 1820 1820 வெள்ளில வர போறேன் பேக்கேஜ், கோல்ட் பேக்கேஜ்ல, உங்க கமிஷன் என்ன? 300 வெள்ளி உங்க கமிஷன். ஆனா சோப்பு கதை பார்த்தீங்களா, இந்த 300 வந்து உங்களுக்கு மேல யார் மொபைலா இருக்காங்களோ இல்ல கோலா இருக்கும் அவங்களுக்கு மேல சேர்ந்தோம், உங்களுக்கு வர வேண்டிய காசு தான்.
ஏன்னா நீங்க சில்வர்ல இருக்கீங்க. சரிங்களா? லெட்ஸ் சே நீங்க மொபைல் உங்க ஃப்ரெண்ட் மொபைல்ல வந்தாங்கன்னா 600 வெள்ளிங்க உங்க கமிஷன், 1400 வெள்ளி வந்து உங்க மேல உள்ள மொபைலுக்கு போய் சேர்ந்துடும். அதே நீங்க கோல்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு சில்வருக்கு 100 வெள்ளி, ஒரு கோல்டுக்கு 600 வெள்ளி, மொபைல் வரும்போது உங்களுக்கு 1000 வெள்ளி, ஒரு 1000 வெள்ளி மேல ரோல் அப் பண்ணிட்டு போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா எல்லாமே எல்லா இன்கம் உங்களுக்கு வரணும், அதாவது நீங்க இதை ஃபுல்லா பெனிஃபிட் பண்ணணும்னா நீங்க மொபைல்ல வரலாம். ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிடும். மொபைல் இன்ட்ரடியூஸ் மொபைல் பாத்தீங்கன்னா 2000 வெள்ளி ரொம்ப பெரிய காசு ஆக்சுவலி. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போது 6000 ரிங்கிட், உங்க டைரக்ட் கமிஷன் 2000 ரிங்கிட். இட்ஸ் ஹியூஜ் மணி. ஒன்னொன்னு சொன்னாக்கா மொபைல் பேக்கேஜ் ஒண்டி தான் ஒரு ஆளை ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும், பதிவு செய்ய முடியும். சரிங்களா? ஸோ பதிவு செய்யறதுக்கும் ஒரு கமிஷன் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு மொபைல், நான் எங்க ஃப்ரெண்டு சில்வர்ல வரனால நான் அவங்களை பதிவு செய்யறேன், எனக்கு ஒரு 12 வெள்ளி 50 காசு தருவாங்க. இதே அவங்க கோல்டு வந்தாங்கன்னா எனக்கு 75 வெள்ளி, மொபைல் வந்தாங்கன்னா 250 வெள்ளி. ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஜாயின் பண்ணாங்க என்ன நடக்கும்னு சொன்னாக்கா இதான் நீங்க. சரிங்களா? நீங்க ஒரு 2 பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை ப்ராடக்டையும் பிசினஸும் ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது நடக்கும்போது என்ன நடக்குது பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நீங்க சில்வர் பேக்கேஜ்ல இருக்கீங்க, அதாவது 305 வெள்ளி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டும் அதே பேக்கேஜ் ஜாயின் பண்ணா என்ன நடக்குது பார்ப்போம். இவங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 100 வெள்ளி கிடைக்குது, இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு 100 வெள்ளி கிடைக்குது. ஓகே, இவங்க 2 பேரும் ஒரு சிஸ்டம்ல லெஃப்ட் ரைட் ஒரு பேர் வரும்போது ஒரு ஜோடி ஒரு பேர் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பேர் இன்கம் 50 வெள்ளி. ஸோ சிம்பிளா வச்சுக்குவோம். நீங்க சில்வர்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, 305 வெள்ளில ஜாயின் பண்ணிட்டீங்க. 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கமிஷன் மட்டுமே 250 வெள்ளி. ஆல்மோஸ்ட் நீங்க போட்ட காசை எடுத்துருவீங்க. சரிங்களா? ரைட்? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் உங்களோட பேசிவ் இன்கம் ஆரம்பிக்குது. அதாவது இதோட உங்க வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா, இவங்க ஒரு 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா. இப்போ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது உங்களுக்கு 100 வெள்ளி பேசிவ் இன்கமா கூற ஆரம்பிக்குது. இதோட நிப்பாட்டி நினைக்கிறீங்களா? 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். ஸோ நீங்க ஒரு சில்வர் பேக்கேஜ்ல இருந்துகிட்டு ஒரு நாளைக்கு பேசிவ் இன்கம் மட்டுமே 500 வெள்ளி ஏர்ன் பண்ண முடியுங்க. மேக்ஸிமம் 30 நாளைக்கு ஒரு 15,000 ரிங்கிட் ஏர்ன் பண்ண கெப்பாசிட்டி இருக்கு ஒரு 300 வெள்ளி 305 வெள்ளியோட பேக்கேஜ்ல. சில பேர் கேட்பாங்க, தினேஷ் இது 100% நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு 20% நடந்தா கூட you take back 3,000 ringgit totally உங்களோட. ஓகே, ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப worth-ஆன ஒரு பிசினஸ். ஏன்னா நீங்க ஒன் டைம் லைஃப் டைம் 305 தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, 3,000 ringgit மந்த்லி. இப்போ நான் சின்ன கம்பேரிசன் பண்ண போறேன். முதல்ல சொன்னல 3 பேக்கேஜ் நமக்கு இருக்கு. இப்போ நீங்க சில்வர்ல கோல்ட்ல ரெண்டு மொபைல்ல வரும்போது அதே வேலைக்கு உங்களுக்கு இன்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே இப்போ நீங்க சில்வர்ல இருக்கீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 305 வெள்ளி. இப்போ உங்க 2 ஃப்ரெண்ட் வந்து 6,000 ringgit பேக்கேஜ்ல வராங்கன்னு வெச்சுக்கோ. ஓகே, உங்க கமிஷன் 1,600 ringgit ஒரு பெரிய கமிஷனுங்க. ஆனா இதுவே அதே 2 ஃப்ரெண்ட் மொபைல்ல வராங்க, நீங்க கோல்ட்ல இருக்கீங்க. கைஸ் எல்லாமே சேம் தான், நீங்க கோல்ட்ல இருக்கீங்க, அதுவே தான் வித்தியாசம். உங்க கமிஷன் 2,580 ringgit. ஓகே, இதே நீங்க மொபைல்ல இருந்தீங்கன்னா உங்க 2 ஃப்ரெண்ட் மொபைல் வேலை அதே தான், சேம் வேலை தாங்க. ரைட்? நீங்க தான் பேக்கேஜ் மாத்தி இருக்கீங்க, உங்க கமிஷனுங்க 5,390. ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுதுதான் இல்லைங்க. ஒரே வேலைக்கு பேக்கேஜ் வித்தியாசமா இருந்தா உங்களுக்கு இன்கம் கூட சிம்பிள். ஓகே, இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம வச்சிருக்கோம். இது வந்து ப்ரூவன் ஃபார்முலா. ஓகே, ஏன் நான் சொல்றேன், நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு 0 ஜாயின் பண்ணேங்க. ஓகேங்களா? நான் 6,000 ringgit இன்வெஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இன்னைக்கு இந்த ஒரு 12 மாசத்துல ஒரு 2 லட்சம் வெள்ளி 200,000 ringgit கிட்ட சம்பாதிச்சிட்டேன் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி. இப்ப நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னாக்கா கண்டிப்பா நமக்கு உதவி செய்ய முடியும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஒரு சிம்பிளான சிஸ்டம்ங்க. ஓகே, என்ன சொல்றாங்க சிஸ்டம்ல, முதல்ல நீங்க ஒரு மொபைல்ல ஜாயின் பண்ணணும். சரி, நீங்க கேட்கலாம், தினேஷ் நான் ஒரு கோல்ட்ல இல்ல சில்வர்ல ஜாயின் பண்ணா சம்பாதிக்க முடியாதா? இல்ல கோல்ட்ல சில்வர் சம்பாதிக்கலாம், ஆனா இந்த இன்கம் சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க. ஸோ த பெஸ்ட் என்னன்னா மொபைல் வாங்க. மொபைல்ல வந்துட்டு என்ன செய்ய போறீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 14 நாள்ல. சரி தினேஷ் அவங்க கூட நாள் வந்தாங்கன்னா பரவாயில்ல,
பரவாயில்ல. பட் இது வந்து ஒரு சும்மா ஒரு சஜஸ்டட் டேட் அப்படின்னு வச்சு ஒரு ஃபார்ம் இல்லை. என்ன நடக்குது பாக்குங்க. நீங்க ஒரு 2 ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரும்போது முதல்ல சொன்ன மாதிரி 5390 உங்களுக்கு இன்கம் வந்துருச்சு. இப்போ இவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட் இதே தான் செய்ய போறாங்க, டூப்ளிகேட். இவங்க 2 பேரும் இதே தான் ஒரு 2 ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர போறாங்க. மொபைல் பேக்கேஜ் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 2 வாரம் எடுத்துக்கிட்டீங்க, அவங்க ஒரு 2 வாரம், அப்போ இது ஒரு மாசம். உங்க ஒரு மாசம் இன்கம் 6480 போட்ட கேபிட்டல்ல நீங்க எடுத்துட்டீங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாசத்துக்குள்ள 2 பேர் வச்சுக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 4 8 ஆகும், 8 16 ஆகும். இவங்கெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரும்போது உங்களோட எஃபர்ட் இங்க ஒண்ணுமே இல்லைங்க. உங்க இன்கம் 6280. இதே கண்டினியூ பண்ணும்போது 16 becomes 32. அப்ப இந்த நம்பர் நீங்க பாக்காதீங்க. 64 people நீங்க பாக்காதீங்க. எல்லாருமே ஒண்ணே ஒண்ணு தான் செய்யறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க, அவ்வளவுதான். ஓகே, உங்களோட தேர்ட் மந்த் இன்கம் 22,000ங்க. உங்களோட fourth month income 68 becomes 128 becomes 256. Everybody only brings in 2 of their friends and family. Your fourth month income is 87,000. அப்ப நீங்க டோட்டலா அக்யூமுலேட் பண்ணி பார்த்தோம்னா 1 லட்சம் வரைக்கும் மேலங்க, 122,520ங்க. சரி, இது இப்ப நான் ரொம்ப ஒரு சிம்பிளா கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒரு 20% நீ சக்சஸ் ஆனா உங்களுக்கு அந்த 20,000 ரிங்கிட் இருக்குங்க. சிம்பிளான ஒரு விஷயம், சரிங்களா? சரி, இது நான் மட்டும் அச்சீவ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாம் சாதனை படைச்சவங்க இந்த பிசினஸ்ல. வெறும் 30 நாள்ல ஜாயின் பண்ணி 30 நாள்ல 10,000 மேல சம்பாதிச்சிருக்காங்க. alright, so நிறைய பேர் இருக்காங்க. alright, இவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணியன் டாக்ஸி டிரைவர். ஓகே, அப்ப அவரை அச்சீவ் பண்ண முடியுது. ஒரு சிஇஓ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுப்ரா லோகேஸ்வரி, இவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ, அவங்களும் இறங்கி அச்சீவ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் 21 வயசு ஸ்டூடெண்ட் 15 டேஸ்ல 10,000 ரிங்கெட் சம்பாதிக்கிறாங்க. ரைட், ஸோ இப்போ இவங்களாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து ரெக்கார்ட் பிரேக்கர். ஒரு நாள்ல, அதாவது ஜாயின் பண்ணி ஒரு நாள்ல 10,000 ரிங்கெட் சம்பாதிச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட், மிஸ் ஐஸ்வர்யா, மிஸ் ஷீலா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் கிளப், சாம்பியன் கிளப் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 90 டேஸ்க்குள்ள 30,000 ரிங்கெட் சம்பாதிச்சவங்க. ஸோ மிஸ்டர் குமார் இருக்காங்க, வெரோனிகா, மிஸ்டர் யோகேஷ் வந்து என்னோட சொந்த பிரதர். ரைட், இஸ் 24 years old. இதை வந்து அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதாங்க நானே. ஓகே, இது வந்து ஒரு couple of months எடுத்த ஒரு விஷயம். ரைட், ஒரு 4-5 months ago. ஸோ 6-figure accumulation income and also 100,000 என்னோட ஸ்டேட்மெண்ட். ரைட், ஸோ மிஸ்டர் ஜேசன், மிஸ்டர் ஹரி, இவங்கெல்லாம் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஓகே, மிஸ்டர் இந்திரன், நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ரெக்கக்னிஷன்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? ரொம்ப பேர் ஜஸ்ட் இது காசு மட்டும் இல்லைங்க, ரொம்ப பேர் லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க. பிடிச்ச காடி, பிடிச்ச வீடு, வெக்கேஷன் அப்படின்னு போன சில பேர் வந்து மிஸ்டர் ஜேசன் இருக்காரு. ரைட், ஸோ நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் நம்மளோட பில்லர், கம்பெனியோட மில்லியனர்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் பில்லர். ரைட், பட் ரசாலி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் டீம் லீடர் தான். இப்போ அவர் வந்து இந்த காடி வாங்குறது 1.3 million ரிங்கெட் வாங்கியிருக்காரு. ஃபுல்லா முழுக்க 5,000 கொடுத்த இன்கம். ஓகேங்களா? ஸோ நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. ஓகே, நான் மட்டும் பேசல, இது மட்டும் இல்ல, பேப்பர்ஸ்லயும் நம்மளை பத்தி ரொம்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. மலேசியால மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலாவே நம்மளை பத்தி நிறைய பாசிட்டிவான விஷயம் நிறைய எழுதியிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஸோ கடைசி ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு பிஃபோர் நம்ம முடிக்கிறதுக்கு முன்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான அருமையான பிசினஸ் யாருக்குமே கிடைக்காதுங்க. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு 305 வெள்ளியில, ஒரு 305ல இவ்வளவு விஷயம் சாதிக்க முடியும். சரிங்க, ஆக பெரிய பிரச்சனை எடுத்துக்கோங்க. ஒன் டைம் லைஃப் டைம் 6,000 ரிங்கெட் வச்சுக்குவோம், 6,000 வெள்ளி. இவ்வளவு விஷயம் சாதிக்க முடியும்னா நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு முயற்சி தான் எடுக்கணும். சரிங்களா? 2.5 வருஷத்துல இவ்வளவு செய்ய முடிஞ்சுன்னா கைஸ், எவ்வளவு ஒன்றும் செய்யலாம். இன்னும் நிறைய மார்க்கெட் மலேசியால மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட், இந்தியா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ மார்க்கெட்டும் நம்ம போய் பெனிட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டீமே வந்து நிறைய இடத்துல வந்து நெட்வொர்க் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட மெயினான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நீங்க பார்த்தோட யாரு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க கேட்டுட்டு தயவு செய்து என்ரோல் பண்ணிக்கங்க. எந்த கேள்வி இருந்தாலும், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இதை பத்தி நீங்க அந்த பர்சன் இன்சார்ஜ் கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் பண்ணிட்டு இந்த பிசினஸ் உங்களுக்கு வாங்க. கண்டிப்பா என்ன மாதிரி எங்களை மாதிரி நீங்களும் சாதிக்கலாம். சரிங்களா? வித் தட் நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.